வணக்கம் பிள்ளைகள். தரம் 11 கல்வி பயிலும் மாணவர்களுக்கான விஞ்ஞான மாதிரி வினாத்தாள் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி வினாத்தாளில் இருக்கிற பகுதி 1 வினாக்கள் சில இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் முதலாவது கேள்வி உங்களுக்கு திரையில் விடும், நான் வாசிக்கிறத பாருங்கள். பின்வருவனவற்றுள் எது ஒரு குறித்த தொழிலை அல்லது ஒன்றுடன் தொடர்புடைய பல தொழிலை ஆற்றும் இளையங்களின் கூட்டம் என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டு 4 விட கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இளையங்களின் கூட்டம் என்று அந்த கேள்வியின் இறுதி பகுதி முடியுது. அப்போ இளையங்களின் கூட்டம் என்று சொல்லக்குள்ள அது அங்கம் என்று நமக்கு வெளிப்படையாக தெரியும். நாம் இது தரம் 6-7 வகுப்புல இருந்தே படிக்கிறோம். ஒரு உடல் அதில் அடிப்படை கட்டமைப்பு அழகு களம். அப்போ அது களத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு அந்த களங்கள் விருத்தி அடைந்து கூட்டங்களாக மாற்றமடைந்து இளையம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குது. அப்போ இளையம் என்ற அமைப்பை உருவாக்கினதுக்கு பிறகு அந்த இளையங்களின் கூட்டம் தான் எங்களுக்கு அங்கம். அப்போ இளையங்களின் கூட்டம் அங்கமாக வருது. இப்போ சிறு உடல் என்றால் அது ஒரு அங்கமாக தான் நாங்கள் எடுக்க வேணும். ஈரல் ஒரு அங்கமாக தான் எடுக்க வேணும். ஆனால் அதை உருவாக்குற இளையங்கள் இருக்கு. அந்த இளையங்களில் தசை இளையம் இருக்கும். அப்போ மலமளப்பு தசை இளையம், இதே தசை இளையம் கொண்டு பார்த்துருப்பீர்கள். எண்பு இளையங்கள் இருக்குது, குருதி இளையம் இருக்குது. அப்போ களங்கள் அடுத்ததாக இளையங்களாக மாறுது. இளையங்கள் சேர்ந்து அடுத்ததாக வரக்குள்ள அது அங்கமாக மாற்றமடையுது, திரிவடையுது. அங்கங்கள் சேர்ந்து ஒரு தொகுதியாக மாறும். அப்போ தொகுதிக்கு அடுத்ததாகத்தான் ஒரு முழுமையான ஒரு அங்கி, அதில் முழு உடல் அமைப்பு ஒன்று உருவாக்கப்படுது. அப்போ இப்படித்தான் அந்த உடலினுடைய கட்டமைப்பு விருத்தி அடைஞ்சு கொண்டு போகுது. அடிப்படை களத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ அந்த கேள்விக்கான விடை இளையங்களின் கூட்டம் என்று சொல்லக்குள்ள அதுக்கு அங்கம் என்ற விடையை நாங்கள் தீர்மானிக்கலாம். இரண்டாவது கேள்விக்கு போவோம். திண்ம உலர் பனிக்கட்டி நேரடியாக வாயு நிலையாக மாறக்கூடியதுக்கு வழங்கக்கூடிய பெயர் என்னென்ற ஒரு கேள்வி உங்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கு. திண்ம நிலையில் இருக்கிற உலர் பனிக்கட்டி திரவ நிலைக்கு மாறணும். அப்போ அதற்கான விடையை பார்க்கக்கூடாது. சடப்பொருட்கள்ற பகுதிய நிலை மாற்றம். அப்போ சடப்பொருட்கள்ற பகுதிய நிலை மாற்றம் நீங்கள் சின்ன வகுப்புலேயே படிச்சுப்போம். இப்போ தரம் 4-5 சுற்றாடல்லே வந்துட்டு. அப்போ நாங்கள் ஜிசி ஓலவல்னு சொன்னாலும் நிறைய விஷயங்கள் நாங்கள் சின்ன வகுப்பில் படித்ததை அப்படியே தொகுத்து தான் கொண்டு வருவோம். அப்போ அந்த வகையில் சடப்பொருள்ற பகுதிய நிலை மாற்றம், உருகுதல், உறைதல், ஒடுங்குதல், ஆவியாகுதல், இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீர்கள். அப்போ உங்களுக்கு தெரியும். அப்போ உருகுதல் என்று சொன்னால் என்னென்னு தெரியும், உறைதல் என்றால் என்னென்னு தெரியும். உருகுதல் என்றால் திண்ம நிலையில் இருக்கிற ஒரு பதார்த்தம் திரவ நிலைக்கு மாறுறது உருகுதல் சொல்லப்படுது. திரவ நிலையில் இருக்கிற ஒரு பதார்த்தம் வாயு நிலைக்கு வரக்குள்ள அது ஆவியாதல் சொல்லப்படுது. அதே வாயு நிலை பதார்த்தம் மீண்டும் திரவ நிலைக்கு வரக்குள்ள ஒடுங்குதல் என்று சொல்லப்படுது. அப்போ இது சடப்பொருள் பகுதிய நிலை மாற்றம் இந்த மாதிரி இருக்கு. இதில் மேலதிகமான ஒரு பகுதிய நிலை மாற்றம் தான் பதங்கமாதலும் படிதலும். பதங்கமாதலும் படிதலும் என்று சொல்லக்கூட, பதங்கமாதல் என்றால் திண்ம நிலையில் இருக்கிற பாருங்க, திண்மத்தில் இருக்கிற ஒரு சடப்பொருள் அடுத்த கட்டமாக திரவத்துக்கு போகணும். ஆனால் திரவத்துக்கு போகாமல் அது நேரடியாகவே வாயு நிலைக்கு கொண்டு செல்லப்படுது. அப்போ திண்மத்திலிருந்து திரவத்துக்கு போனால் உருகுதல். ஆனால் அதுக்கு போகாமல் திண்மத்திலிருந்து நேரடியாக வாயு நிலைக்கு போகுது. அப்போ திண்மத்திலிருந்து நேரடியாக வாயு நிலைக்கு போகிறதுக்கு நாங்கள் வச்சிருக்கிற பெயர் பதங்கமாதல். இந்த தொழிற்பாடு பதங்கமாதல் என்று அழைக்கப்படும். உதாரணத்துக்கு கற்பூரம், பூச்சிக்குண்டன்னு சொல்லுவோம், மணக்குண்டன்லாம் சொல்லுவோம். அப்போ நப்தலின் குண்டுகள். அப்போ இதெல்லாம் என்ன செய்யுது, திண்மம் என்ன செய்யுது, அது நேரடியாக மெல்ல மெல்ல ஆவியாகவே வாயு நிலைக்கு போகுது. அப்போ இதுதான் பதங்கமாதல். இதுக்கு எதிரானது படிதல். இதுக்கு நேர் நிகராக அப்படி எதிராக பார்த்தீங்கன்னு சொன்னால் படிதல் வரும். அது வாயு நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு வர செயற்பாடு. சரியா? அப்போ வாயு நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு வர செயற்பாடு படிதல். அப்போ இதுக்கு உதாரணம் அயரின் ஆவிகள், அயரின் பளிங்குகளாக மாற்றப்படுற செயற்பாடெல்லாம் இதுக்கு உதாரணமாக வச்சுக்கொள்ளலாம். அப்போ ஏற்கனவே உங்களுக்கு 4 தெரியும். உருகுதல், உறைதல், அடுத்தது ஒடுங்குதல், ஆவியாகுதல். அதோட மேலதிகமாக 2 வருது, பதங்கமாதலும் படிதலும். அப்போ உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்ன, திண்ம உலர் பனிக்கட்டி நேரடியாக வாயு நிலைக்கு போகுது. ஆகவே விட நீங்கள் கொடுக்கணும் பதங்கமாதல் என்ற விடையை கொடுக்கணும். சரி பிள்ளைகள், திரையில் பாருங்க.
பின்வருவனவற்றுள் எது எண்ணிக்கணியமாகும் என்ற ஒரு கேள்வி வந்தீங்க. வளமையா பிள்ளைகள் எண்ணிக்கணியம் காவிக்கணியம் என்று வளமையா வார கேள்விதான். பருமனையும் திசையும் கொண்ட கணியங்கள் காவிக்கணியம், பருமனை மட்டும் கொண்ட கணியம் எண்ணிக்கணியம் என்று இருக்கு. இதில் உங்களுக்கு காவிக்கணியத்துற எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இப்போ ஓரளவு காவிக்கணியம் அவ்வளோத்தையும் நாங்கள் மனப்பாடம் பண்ணி வச்ச வேண்டாம், மீதியாக வாரதெல்லாம் அவங்களுக்கு தெரியாட்டி கூட அது எண்ணிக்கணியமாக நாம் ஒரு கருதுகோளை உருவாக்கலாம். சரியா? அப்போ காவிக்கணியங்களை நாங்கள் பார்க்கக்கூட நிறை என்றது எப்பொழுதும் கீழ்நோக்கிய திசையில் இருக்கும். அதாவது பூமியிலிருந்து பார்க்கக்கூட, பூமி சார்பாக பார்க்கக்கூட ஈர்ப்பு விசை கீழ் நோக்கி. அப்போ ஒரு குறித்த திசையை காட்டுற ஒரு பருமன் தான் நிறை. அப்போ நிறை ஒரு காவிக்கணியம். ஆனால் திணிவு வராது. திணிவுன்றது ஒரு சடத்துவத்தின் அளவு தானே, அது வராது. அப்போ நிறை காவிக்கணியம் என்று வருது. நிறைக்கு நிகரானது தான் விசை. விசையும் காவிக்கணியம். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இடப்பெயர்ச்சி. அப்போ இடப்பெயர்ச்சி ஒரு குறித்த திசையில் தான் அது நகர வேணும் ஒரு துணிக்கை. அப்போ அது ஒரு காவிக்கணியமாக இருக்குது இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சியோட சேர்ந்ததான் என்ன? வேகம். அப்போ வேகம் காவிக்கணியம். வேக மாற்றம் உருவாகுது இல்லையா? வேக மாற்று வீதம் தான் ஆர்முடுகள். அப்போ அது காவிக்கணியம். ஒன்றோட ஒன்று அது பிணைந்து தான் வரும். அப்போ ஆர்முடுகள் காவிக்கணியம். அப்போ அடிப்படையில் இந்த பெருமானங்கள் உலகம் காவிக்கணியமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒன்றோட ஒன்று தொடர்புற்றதாக இருக்குது. ஆனாலும் அமுக்கம், வேலை இதெல்லாம் விசையோட தொடர்பாக இருந்தாலும் காவிக்கணியம் இல்லை. அமுக்கம் சமன் என்ன? விசையுங்கள் பரப்பு. ஆனால் அது காவிக்கணியம் இல்லை. வேலை என்ன? விசை தர விசையின் வழியே பொருள் அசைந்த தூரம். ஆனால் காவிக்கணியம் இல்லை. அப்போ அதை விளைய கொள்ளணும். இதுக்கு மேலதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களோட மாதிரி வினாத்தாள் என்ன போட்டிருக்கு? பின்வருவற்றில் எது காவிக்கணியமாகும் என்ற கேள்வியில் வேக மாற்றம், எண்ணிக்கணியமாகும் என்ற கேள்வி தான் கேட்டு எண்ணிக்கணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். வேக மாற்றம், அமுக்கம், காந்தப்புலம், உந்தம் என்ற விடைகள் இருக்கு. அப்போ உந்தமும் கூட இதுக்குள்ள காவிக்கணியத்துக்குள்ள வரப்போகுது. உந்தம் காவிக்கணியத்துக்குள்ள வரப்போகுது. உந்தம் என்றது இயங்கும் பொருளின் பருமன், திணிவு தர வேகம். அப்போ அதுவும் ஒரு காவிக்கணியத்துக்குள்ள வரப்போகுது. காந்தப்புலம், அப்போ காந்தப்புலமும் காவிக்கணியம். காந்தப்புலம் கடத்திக்கு ஒரு குறித்த திசையெல்லாம் கவனிக்கப்படுது. அப்போ அதுவும் ஒரு காவிக்கணியமாக இருக்குது. அப்போ இதில் வேகமாற்றம் காவிக்கணியம், காந்தப்புலம் காவிக்கணியம், உந்தங்காவிக்கணியம். அப்போ அடுத்த விடை உங்களுக்கு எண்ணிக்கணியம் அங்கே இருக்கிறது அமுக்கம். அப்போ நீங்கள் அமுக்கத்துக்கு கீழே தான் அதை தெரிவு செய்யணும். அதுதான் உங்களுக்கு விடையாக இருக்கு. வேண்டாம், அது எண்ணிக்கணியமாக இருக்குது. அமுக்கம் தானே எண்ணிக்கணியம். சரி பிள்ளைகள், இந்த மாதிரி வினாத்தாளில் அடுத்த கேள்வி ஒன்று வைக்கிறான். மாணவன் ஒருவன் கிழக்கு திசையாக 600 மீட்டர், கிழக்கு திசையாக 600 மீட்டர் நகர்ந்து பின்னர் மேற்கு திசையாக 600 மீட்டர் நகர்ந்து ஓய்வடைகின்றான். அப்போ மீண்டும் அதே இடத்துக்கு வந்துட்டார். அப்போ இதெல்லாம் சின்ன கேள்விகள், என்ன தர 9, 8 கேட்குற கேள்விகள் தான் உங்களுக்கு கேட்கப்படுது. அப்போ இலகுவான கேள்வி. அப்போ போன இடத்துக்கே திரும்பி ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் ஒரு இடத்துல இருக்குது. அப்போ இடப்பெயர்ச்சி இல்லை. அப்போ இடப்பெயர்ச்சி 0. அப்போ தூரம் மட்டும்தான் அமைய போகுது. அப்போ தூரம் எவ்வளோ வரப்போகுது? 2 கூட்டுத்தொகை 1200 மீட்டர். அவ்வளவு தான் இதுக்குரிய விட. சரியா? ரைட். அடுத்த வினாவுக்கு போவோம். உங்களுக்கு கேட்டு இருக்குது, தாவரக்களம் ஒன்றில் காணப்படும் உயிரற்ற கட்டமைப்பு பின்வருவற்றில் ஏதென்று ஒரு கேள்வி கேட்டிருக்கு. தாவரக்களத்தில் இருக்கிற கட்டமைப்பில் உயிரற்றது தாவரக்களத்தின் எல்லையாக இருக்கிற பாதுகாப்பாக இருக்கிற களச்சுவர் தான். தாவரக்களத்தினா களச்சுவர் இருக்குது, விலங்குகளத்தில் களச்சுவர் இல்லை. அது 2 களத்துக்கும் உள்ள வேறுபாடு. அப்போ என்னதாலான களச்சுவர்? செலுலோசாலான களச்சுவர் கொண்டு இருக்குது தாவரக்களம். அது உயிரற்றாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இருக்க கலப்புண்ணகங்கள் எல்லாம் உயிருள்ள கலப்புண்ணகங்களாக இருக்கும். அப்போ நேரடியாகவே நீங்கள் அந்த விடைக்கெல்லாம் தீர்மானிக்கலாம். யோசிக்கவே தேவையில்லை. அந்த கேள்வியெல்லாம் ஜிசி ஓலவெல்லாம் நாங்கள் அவ்வளோ சிந்திக்கவே தேவையில்லை. மனப்பாடம் செய்து விடையடிக்க வேண்டியதான், கோடடிக்க வேண்டியதான். அப்போ அதில் உங்களுக்கு கொடுத்துருக்க விடையை பாருங்கள். திரையில் கேள்வி இருக்குது. கரு, பச்சை ஒரு மணி, களச்சுவர், இளைமணி என்ற விடைகள் வழங்கப்பட்டிருக்கு. அப்போ களச்சுவர் உயிரற்ற கூறாக இருக்குது. மற்றது கலப்புண்ணகங்கள்ன்ற தொழிற்பாடெல்லாம் நீங்கள் நல்லா அறிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இளைமணி என்ன தொழிற்பாடு செய்து, கருவினுடைய தொழிற்பாடு என்ன, உள்ளுக்கு புன்பற்றிடம், பச்சை ஒரு மணி, மற்ற கலப்புண்ணகங்கள்ன்ற தொழிற்பாடெல்லாம் நீங்கள் அறிஞ்சு வச்சுக்கொள்ளணும். வேண்டாம், அதுவும் கேள்வியாக வரும். ஒரு கலப்புண்ணகத்தில் தொழில் கேள்வியாக வரும். அல்லது ஒரு தொழிலை குறித்து போடுறதுக்கான கலப்புண்ணகம் என்னென்னு கேள்வி வரும். அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். பயணிகளுடன் பேருந்து ஒன்றின் நிறை 12,000 நியூட்டன் என்று தந்திருக்கு. அப்போ திரையில் பாருங்கள் அந்த கேள்வியை. பயணிகளுடன் பேருந்து ஒன்றின் நிறை 12,000 நியூட்டன். இது 4 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடன் இயங்கினால் உந்தம் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்போ நிறை தந்திருக்கு 12,000, வேகம் தந்திருக்கு 4. அப்போ நிறை தானே தந்திருக்காங்க. ஆனால் உந்தத்துக்கு நிறையிலே வாய்ப்பாடு. அப்போ
அப்போ அவசரப்படாமல் என்ன செய்யணும், உந்தம் சமன் திணிவு தர வேகந்தானே. அப்போ திணிவை நாங்கள் கண்டுபிடிக்கிறது ஒன்றுமே செய்ய தேவையில்லை, ஈஸியானது. 12,000 மண்டா 10ஆல் பிரித்து விட்டோம்னா சரி தானே. அப்போ 1200 கிலோகிராம் என்று வரும். அதே பிறகு வேகம் தந்திருக்காங்க 4. அப்போ உங்களுக்கு 42 48, அப்போ 2 சைவர், அப்போ 4800 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. அப்போ இதுதான் இதுக்கு நேரடியான பாருங்கள் சமன்பாடுகளை மனப்பாடம் செய்து வைக்க வேணும். சயின்ஸில் இருக்க எல்லா சமன்பாடையும் தொகுத்து மனப்பாடம் வச்சு வந்தால் அந்த கேள்வியெல்லாம் நாங்கள் டக் டக்குன்னு செய்துட்டு போகலாம். இப்போ உந்தத்துக்கு என்ன அழகு, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. இன்னும் ஒரு அழகு என்ன பயன்படுத்தலாம், உந்தத்துக்கு பயன்படுத்தப்படக்கூடிய இன்னும் ஒரு அழகு பாருங்க, உந்தத்துக்கு நாங்கள் நியூட்டன் செகண்ட் பாவிக்கலாம். இப்போ நியூட்டன் செகண்டும் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 ஒன்று கொண்டு, அதாவது 10 நியூட்டன் செகண்டா 10 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1க்கு சமனாக இருக்கு. அப்போ நீங்கள் பெரிய வகுப்பில் படிப்பியல் இது நியூட்டன் செகண்ட் கணத்தாக்கு முந்தவும் சமன் என்று படிப்பியல் நீங்கள் இனி வார உயர்தர பாடங்களில். அப்போ நியூட்டன் என்று சொல்லக்குள்ள என்ன சொல்லுங்க, நியூட்டன் விசை தானே, விசை சமன் என்ன, F சமன் ma. அப்போ எம்ண்டா என்ன, கிலோகிராம், ஏண்டா மீட்டர் செகண்ட் -2. அப்போ பக்கத்தில் என்ன இருக்கு, இன்னும் ஒரு செகண்ட். அப்போ செகண்ட் -2வும் செகண்ட் எங்களுக்கு வெட்டுப்பட்டுதுண்டா என்னென்று வரும், கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 வரும். அப்போ 2 அழகுன்னு பாருங்க சமனாக இருக்குது. அப்போ சில நேரம் உங்களுக்கு கேட்கலாம், பின்வரவற்றில் உந்தத்துக்கு வழங்கக்கூடிய அழகு எதுன்னு கேட்டால் நம்ம என்ன செய்வோம், கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 தான் தேடுவோம். ஆனால் அதுக்கு பதிலாக இதையும் பாவிக்கலாம், நியூட்டன் செகண்ட் பாவிக்கலாம். இது கொஞ்சம் மேலதிகமான சில அறிவுகளையும் சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகள் வளர்த்து கொள்ளணும். அப்போ சரி பிள்ளைகள், அப்போ இன்றைக்கு கொஞ்சம் கேள்வியை கொஞ்சம் வேகமாக பார்த்துருக்கிறோம், கடற்கரை நாங்கள் எல்லாம் சின்ன சின்ன கேள்வி வந்தபடியாக. அப்போ அடுத்த உங்களுடைய இந்த கல்வித்துறையில் இன்னும் சில மாதிரி வினாக்களை நாங்கள் 12 வினாக்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டு போவோம். அப்போ உங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு தேவை, வேகமாக போகுதா அல்லது கொஞ்சம் மெதுவாக கதைக்கணுமா, வார்த்தை பிரயோகங்கள் சரியாக விளங்குதா, அல்லது மேலதிகமான சில கேள்விகள் செய்ய வேணும், இந்த கேள்விகளை விளங்கப்படுத்தணும் என்று உங்களுக்கு சந்தேகமான புதிய கேள்விகள் இருந்தால் நீங்கள் அதெல்லாம் எங்களுக்கு அனுப்பலாம். அனுப்பினால் நாங்கள் அதுக்கான தீர்வுகளை இந்த கல்வித்துறையினூடாக உங்களுக்கு வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். அவை மீண்டும் ஒரு கல்வித்துறை வகுப்பில் சந்திக்கும் வரை வணக்கம், நன்றி.